ஹாய் காய்ஸ். இப்போ எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நானும் பண்ண போகிறேன். அதாவது நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி படிக்க போகிறேன். இதுதானே நம்ம பாய்ஸோடைய பழக்கம் இல்லையா? எவனாச்சும் எக்ஸாம் 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது படிப்பானா? நீ தான் படிப்பான். நாளைக்கு எக்ஸாம்னால் நீ இதை சொல்லப்போனால் நாளைக்கு காலையில் தான் படிக்கணும். அப்புறம் மொத்தமாக ஃபெயில் ஆகிடும்ல. அதனால தான் சரி இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் பண்ணி பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கோம். நான் ½ அன் ஹவர் உட்காந்துட்டு எழுதிட்டுருக்கேன். லேப்டாப்பில் சார்ஜ் மட்டும்தான் காலியாகுது. இங்கே ஒன்றே யாரில் கண்டினியூ பண்ணலாம், பார்க்கலாம். கொடுக்காத கோடிங்கெலாம் கொடுத்து வச்சிட்றானுங்க, கொள்றானுங்க. இப்போ சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கோடிங்கை கொடுக்குறானா, ஈஸி கொண்டு கோடிங் கொடுத்துட்டு நம்மளை கொள்றானுங்க. தென் ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளால் லாங் டைம் வீடியோ போட முடியல, பிளாக் பண்ணி போடலான்னா டைம் கிடைக்கல. பார்க்கலாம், எக்ஸாம் அன்றைக்கி காலேஜுக்கு போகிற அன்றைக்கி வச்சு செய்வேன். ஏன்னா இதே ஸ்டூடெண்ட் லைஃப்பில் லாஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இது ஒரு மெமரிஸாக பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம், காலேஜுக்கு எக்ஸாம் அன்றைக்கி தான் போவோம். அதை முடிச்சுட்டா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வெளியில் போயிடும் இல்லையா? அதனால் போட முடியாது. ஸோ அதனால் லைஃப்பில் லாஸ்ட் மூமெண்ட்டுங்கிறதுனால போடலாம். எக்ஸாம் அன்றைக்கி பார்க்கலாம். ஆல் டிக்கெட் வாங்க தெரியாது போயிருந்தேன், பட் அப்போ போட முடியல, வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் எக்ஸாம் அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுவோம், பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நம்ம இந்த ஸ்டேட்டில் என்ன நடக்குது நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் என்ன நடக்குது, அவன் லைஃப் எப்படி சர்வே பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் தென் அப்புறம் என்ன, லைவ் போடுவோம், பார்க்கலாம். ஒரு நாளைக்கு லைவ் போடலாம். ஃபங்க்ஷன் சென்ட் ஆஃப் வைப்பாங்கள்ல, ஃபைனல் இயர் சென்ட் ஆஃப், அப்போ வந்துட்டு பார்க்கலாம், லைவ் போடுவோம். அப்புறம் காய்ஸ், அதாவது நான் படிக்கிறேன்னு உட்காந்துட்டு உங்கள் கூடயே பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? நான் பேசிகிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்படி பேசியிருந்தால் எப்படி தலையில் வரும்? அதுதானே லாஜிக். இருந்தாலும் நாளைக்கு பரீட்சையில் பாஸ் ஆகிடும், அதுதான் எங்கள் டேலண்ட். நைட்டெல்லாம் தூங்கலான்னு கொடுப்போம், அப்போலாம் தூக்கம் வராது. இந்த புக்ஸு பிடிஎஃப் இந்த லெட்டர்ஸை பார்த்தா மட்டும்தான் குரூப் பண்ண தூக்கம் இல்லை. எல்லாத்தையுமே அப்போ தான் ஸ்டூடெண்ட்னு நினச்சிட்டு தூங்கலான்னு படுத்தா தூக்கம் வராது. எப்போ நம்ம போய் புக் எடுத்து படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இல்லாத தூக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு தூக்கலாம் பெண்டிங்கிறதுலாம் வரும். அப்படியே தான் 10 days வேஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி படிச்சுட்ருக்கேன். நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கக்கூடாது, சேஞ்ச் ஆகிடும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். பட் என்ன தெரியல. நாளைக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா நாளைக்கு போனால் டே வேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த சண்டே, ஸோ அதனால் வந்துட்டு அன்றைக்கி எக்ஸாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் மண்டே தானே. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறனால தான் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். நம்ம அது எவ்வளோ டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இல்லையான்றதுக்கு பதில் இன்டெலிஜென்ட் இல்லையா அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை பேர் எக்ஸாம் என்ன மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி படிப்பீங்க? அது எத்தனை பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க, மீ இட்ஸ் மீ அப்படின்னு போட்டு போயிருங்க. கொஞ்சம் ஃபீவர், அதனால் வந்துட்டு தொண்டை அடைச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற வீடியோக்களும் இது வாய்ஸ் சுத்தமாக ஒரு மாதிரி இருக்கும், குறன்னு. சாரி. தென் நான் இன்னும் மைக் வாங்கலை, எல்லாம் வாங்கிட்டேன், பட் மைக் மட்டும் வாங்க முடியலை. ஸோ வந்து அது வாங்கும்போது இன்னும் க்ளீனாக வரும், பார்க்கலாம். தென் நம்ம இன்டர்ன்ஷிப் வெளியில் போகும்போது நம்ம அப்போ வந்துட்டு டெய்லி விளாக் பண்ணலாம். டெய்லி லேட்னா வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்துட்டு வெளியில் போகும்போது மைசூரில் இருந்துட்டு நம்ம வீடியோ பார்க்கணும், லைவ் போடுவோம் பேலஸ்கிட்ட போயிட்டு. தென் அங்கே இங்கேயும் போயிட்டு பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணுவோம் நம்ம எல்லாம். சார் இங்கே என்ன நடக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க. அப்போ காய்ஸ், எனக்கு ரொம்ப உடம்பு இல்லை, என்ன பண்ணுறது? எக்ஸாம்னா மட்டும்தான் உடம்பு எல்லாம் போயிடும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இல்லாத நோவெல்லாம் அப்போ தானே வரும். அதாவது இப்போ எழுதிட்டுருக்கேன் காப்பி, அங்கேருந்து இங்கே வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கேன். தென் இதை படிக்கும் போது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. ஸோ அதனால் எழுதிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 10 lines கூட இருக்காது கோடிங். அதை படிக்கிறதுக்கே நான் கொஞ்சம் பெரிய இது மாதிரி பார்த்துக்கிட்டோம். பட் இப்போ கடைசியில் பார்த்தா 2 பேஜ் 2.5 பேஜ் 3 பேஜ் அப்படி இருந்தால் நீ இங்கே தான் போய் படிக்கிட்டோம். அதுக்கே படிக்காமல் படாத அவஸ்தைப்பட்டு பாஸ் பண்ணும். இப்போ நான் ஹார்ட்வேர்னால் ஈஸி பண்ணிடுவேன்,
பட் சாஃப்ட்வேர்னால் தான் கொஞ்சம் இடிக்குது. அதில் வந்துட்டு இதான் சொன்ன கற்றுக்கலாம், அத்தனை ப்ரோக்ராமில் எதுன்னு கற்றுக்கிட்டு அத்தனை லைன்ஸ் எப்படி கேட்ச் பண்ணி ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டமாக தான் எதுக்கு எடுத்தேன்னு கேட்காதீங்க. சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுத்தேன், சரி கோர்ஸ் மட்டும் தான் நான் எடுத்தேன். சப்ஜெக்ட் அவங்க தானே கொடுத்தாங்க. அந்த சப்ஜெக்டில் கோடிங் இருக்குது, நான் கனவாகண்ணேன். அப்படி கோடிங் படிக்கணும்னு ஆசை இருந்து தான் நான் சிஎஸ்ஐ எடுத்துக்க மாட்டேன்னா சொல்லுங்கள். மைசூர் போனால் தான் ஒரு அலப்பறை பண்ணணும் கைஸ். அப்படி இந்த வீடியோவை உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பேர் ஆவானே அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவனும் என்ன மாதிரி புலம்புறான்னு கேளுங்க. ஓகே கைஸ், இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அதை படிக்கிறது உட்காந்ததே இன்றைக்கி தான், அதுலேயும் இப்படி முடிஞ்சிடும். இப்போ கரண்ட்டே போயிடுச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பை.